வெல்கம் பேக் டு SJR ஷோஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப லேட்டாக வந்துட்டோம் ஒரு கடைக்கு இன்னைக்கு ப்ரொமோஷன் பண்ணுறக்காக. பட் அதனால என்ன சொல்றது, கொஞ்சம் லைட்டிங்ஸ் எல்லாம் இஷ்யூ இருக்கிற மாதிரி இருக்கு. நாங்கள் இந்த லைட்டிங்ஸ் எல்லாம் சரி பண்ணலான்ட்டு இருக்கோம். ஆக்சுவலாக தொடர்ந்து நம்ம vlogs எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் திருமலான்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு சொல்லலாம். அதாவது இன்டீரியர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்துட்டு இன்டீரியர் பண்ணுறது ஒரு வீட்டில் வச்சு செய்யாமல் இவங்க வந்து ஃபுல்லாகவே உனக்கு வந்து இது பண்ணுறாங்க. எப்படி சொல்கிறது, இங்கேயே மிஷின் கட்டிங்கு இது எல்லாமே பண்ணி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மிஷின் கட்டிங் எல்லாமே வந்து நம்ம இன்டீரியரில் இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் வந்து இன்டீரியர் பண்ணுறேன்னா என்ன பண்ண ஆசாரி பிடிக்கணுமா? ஆசாரி என்ன பண்ணுவாருப்பா? எல்லா பொருளும் ஹை ரேட் பண்ணி இப்படி பேச என்ன மாட்டி விடுற நீ இப்படி என்னது எனக்கா? எனக்கு ரொம்ப அந்த டவுட்டு தான். அப்படி இல்லடா, அவங்க வந்தாங்கன்னா ஒவ்வொருத்தர் தொழிலை பத்தி நம்ம பேச வேண்டாம். நம்ம ஒரு இடத்துக்கு ப்ரொமோஷன் பண்ண வந்திருக்கவங்களுக்காக இன்னொருத்தவங்க பத்தி பேசக்கூடாது. ஆசாரிகள்லாம் ஆசாரிகளுக்கான வேலை தான் இது. நானே ஆசாரி தான். ஆக்சுவலா என்னன்னா நம்ம 5mm இருந்து 2mm நீ எங்களே நம்மளே போடுற பத்தியா நீ கத்தியா? ஆக்சுவலா என்ன விஷயம்னாங்க, இப்போ ஒரு ஆசாரியை கூப்பிட்டு நீங்க வேலை செய்யும் போது அவங்க வீட்டுல வந்து உட்காந்து வேலை செய்வாங்க. இது வந்து ஆசாரிக வேலையை கெடுக்கிறதுக்கான பிசினஸ் கிடையாது, ஆசாரிக வேலையை ஈஸி பண்றதுக்கான பிசினஸ். இது மெயினா நாங்க போடுறதே இந்த ஆசாரி ஒர்க் பண்றாங்கல்ல, இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்றாங்களா, அவங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோல வந்துட்டு பாத்தீங்கன்னா பார்க்க போறது என்னன்னா, நீங்க ஒரு வீட்டுல உட்காந்து ஆசாரி வேலை செய்யும் போது 3 நாள் 4 நாள் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ அது எல்லாமே ஒரு வார்ட்ரூஃப் ஆகட்டும், ஒரு டோர் ஆகட்டும், ஒரு சின்ன சின்ன இந்த மாடலர் கிச்சன், இது எல்லாமே வந்துட்டு ஒரு கம்பெனியில செஞ்சு மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்ததை நீங்க கொண்டு போய் மாட்டி ட்ரில் பண்ணா போதும், அவ்வளவுதான் உங்களோட வேலை. ஆக்சுவலா நாங்க அங்க எடுக்க என்ன ஆயிடுச்சுன்னா, வண்டியில வந்து லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணா போராடு வருங்க, வண்டியில லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால நாங்கள் வந்து அப்படியே உள்ள வந்துட்டோம். தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து நீங்கள் இன்டீரியர் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஆசாரி வச்சு வீட்டு இன்டீரியர் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு ஒரு இந்த மாதிரியான ரேக்ஸ், இந்த மாதிரியான கபோர்ட்ஸ் ஆகட்டும், இல்லை அங்கே இருக்க ரேக்ஸ் ஆகட்டும், இல்லை இந்த ஒரு ரேக் ஆகட்டும், இது எல்லாமே நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு ஷார்ட் வித்தின் அ பீரியட்ல நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வந்து ஒர்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த இதெல்லாம் இருக்குல்லடா, அதாவது இந்த ஒரு இன்டீரியர் சாரி, இது வந்து ஒரு கபோர்டு சரியா? இந்த கபோர்டு நார்மலா ஒரு ஆசாரி வச்சு அவங்க வீட்டுல வந்து செஞ்சாங்கன்னா எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு வாரம் ஆகும். கரெக்டா? இங்க செய்யும் போது மிஷின் ஒர்க் இந்த எல்லாமே இங்க பாருங்க, இந்த மிஷின்ஸ் எல்லாம் வந்து இவங்க அதிகமா ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணி இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 3 நாள்ல முடிஞ்சிடும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 15 ஒரு 10 நாள் வேலை வந்து 5 நாள்ல முடியும். 5 நாள் சீக்கிரம் முடிஞ்சிடும். அவங்க கொண்டு வரத ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரில் பண்ணா போதும், அவ்வளவுதான். ஐயா லாக் எடுக்கிறோம். அண்ணா பார்த்தாரா? ஹாய் சொல்லிருங்கண்ணா. ஓகே, சடனா ஒரு சின்ன அது என்ன சொல்லுவாங்க, கொலாபரேஷன் இந்த மூடி கொலபரேஷன் ஆக்சுவலாக என்னன்னா ஒரு திடீர் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சுங்க. எல்லா பிளாகருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை தான். கொஞ்சம் ஸ்டோரேஜ் எல்லாம் சரி பண்ணிட்டு மறுபடியும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணுறீங்க, இப்போ வீட்டுக்கு இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணுறீங்கன்னா இவங்க அதை வந்து இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணி நீங்கள் சைஸிங் எல்லாம் கரெக்டாக பார்த்து பேசி முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா அது மேனுஃபேக்சர் பண்ணி உங்கள் வீட்டில் கொண்டு வந்து இறக்கிடுவாங்க. நீங்கள் இது பண்ணியிருக்க கார்பெண்டர் வந்து ஜஸ்ட் அவங்க இது மட்டும் பண்ணால் போதும், ஸ்க்ரூ பண்ணி ட்ரில் பண்ணால் மட்டும் போதும். அது மட்டும்தான் அவங்களோட ஒர்க்காக இருக்கும். ஸோ வேலை வந்து ரொம்பவே கம்மியாயிரும். இதுக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மிஷின்ஸ் எல்லாம் வந்து ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணிலாம் வச்சுருக்காங்க. ஸோ அது என்னென்ன மிஷின் என்ன ஏதுன்னெலாம் வந்துட்டு நான் உங்களுக்கு இங்கே ஒர்க் பண்ணுறவங்களை கேட்டு சொல்கிறேன். மெயினாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது போக இந்த மாதிரியான ரேக்ஸ் எல்லாம் பண்ணுறேன், பார்த்துருப்பீங்க. ரேக், இந்த மாதிரியான ரேக்ஸ் ஆகட்டும், அல்ல இது இது வந்து ரேக்ஸ் வந்து இது நார்மல் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ரேக்ஸ் தான். பட் நான் இதுலேயே வீடியோலேயே உங்களுக்கு சைடில் இன்னொரு வீடியோ காட்டுறேன். அந்த வீடியோவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கம்பெனி ஆர்டர்ஸ், அதாவது கம்பெனியோட ஆர்டர்ஸ். ஓவரால் ஒரு கம்பெனியில் வந்துட்டு என்னென்ன இது பண்ணுவாங்க, அதாவது ஒரு கம்ப்யூட்டர் டேபிள்ல இருந்து எல்லாமே
அந்த கம்பெனி, அதாவது இண்டஸ்ட்ரியல் ஆர்டர்ஸும்பாங்க, அந்த இண்டஸ்ட்ரியல் ஆர்டர்ஸ் ஃபுல்லாகவே இவங்க இது பண்ணுறாங்க. இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சாரி செருப்பு வந்துட்டேன், எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, லைட் போடுறா, இவங்க வந்து வீட்டுக்கான இதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. லைட் போட்டுரு கார்த்திக், நிறைய நிமிஷம் லைட் இல்லையா, இல்லை லைட் இல்லை, ஓகே இருக்கிற லைட் வச்சு காட்டுறேன். ட்ரெஸ்ஸிங் டேபிள், இது வந்து சிங்கிள் டோர் ட்ரெஸ்ஸிங் டேபிள். இது வந்து ரொம்பவே கம்மிடா, 2500 உள்ளே என்னமோ தான். இது வந்து ஆக்சுவலாக மித்தவங்க இடத்துல வந்து 3000 ரூபா ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டு இருக்காங்க, இவர்கிட்ட ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கம்மி விலை தான், ரொம்ப அதிகம் இல்லாமல் கம்மி விலையில கொடுத்துட்டு இருக்காங்க. நீ வெளியே இது வாங்கினீங்க எவ்வளோ ஆகும்? 8 ஆகும். ஆனால் இவங்க 7 என்னமோ தான் இது சொன்னாங்க, நான் அவர்கிட்ட இப்போ கேட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள், அண்ட் தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் டேபிள் எல்லாமே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது, சேம் அதே ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான். இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே கம்மியான விலையில பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், பிளாக் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் கம்பெனியினுடைய சின்ன சின்ன சினிமேட்டிக் ஷாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன், அதை ஃபுல்லாக பார்த்துருங்க. ப்ரோ இது வந்து ஆக்சுவலாக எதுக்கு யூஸ் பண்ணுற மிஷின் ப்ரோ? இது கட்டிங் மிஷின். கட்டிங் மிஷின்னா என்ன மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க? எல்லாரும் பண்ணீங்களா? எல்லாம் கட்டிங் பண்ணீங்களா? அதாவது இந்த போர்டு கட்டிங்காக யூஸ் பண்ற மிஷின். ஆமா, ஆல் டைப் போர்ட்ஸ் கட் பண்ணலாம். ஓகே. இது வந்து அதே வந்து எட்ஜ் பைண்டிங். ஆமா, ஓகே. எட்ஜ் பைண்டிங்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆல்ரெடி நம்ம இதான ப்ரோ. ஆமா, இந்த மாதிரி முடியுது இல்லைங்களா ஃபினிஷிங். இது வந்து அந்த ஃபினிஷிங் இது கிடையாது, முடிச்சது ஏதாவது இருக்கா ப்ரோ? பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபினிஷிங் வந்து கரெக்ட் தானே ப்ரோ? இந்த ஃபினிஷிங் எட்ஜ் பைண்டிங்கிறது இதுதான். இது இந்த மிஷின்ல விட்டாங்கன்னா அப்படியே ஃபுல்லா எட்ஜ் பைண்டிங் ஆகிடும். எட்ஜ் பைண்டிங் இருக்காது. அதான் இந்த மொனா இருக்கு பாத்தியா, இத முடிக்கிறது. ஒரு டேபிள் மொனா அடிபடாம அந்த இது இருக்குல்ல, அதாவது இந்த டேபிள் கம்ப்யூட்டர் டேபிள் ஃபினிஷிங் இருக்குல்ல எட்ஜ் பைண்டிங், அதெல்லாம் பண்ணீங்களா? அந்த இதுதான் பண்றது தான் இந்த மிஷின் ஆக்சுவலா. சரியா? அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா பிரஷிங். அது வந்து பிரஷிங் மிஷின். பிரஷிங்கிறது என்னன்னா, இப்போ இந்த ஷீட் இருக்குல்ல, இது இந்த ஃபுல் ஷீட் வந்து இப்படிதான் வரும். கரெக்டா? இதை காமிச்சு இந்த மாதிரி தான் வரும். இந்த ஷீட்டை வந்து இந்த மாதிரியான இதுல மேல ஒயிட் கலர் இந்த ஒட்டி இருக்காங்கல்ல, இந்த ஷீட் வந்து அப்படிதான் இருந்திருக்கும். இந்த ஷீட்டை வந்து ப்ரஷ் பண்றதுக்கு தான் வந்துட்டு அந்த இது மெயினா யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டா? அது வந்து எப்படி ப்ரோ அந்த இது ப்ரஷ் பண்ணா செட் ஆயிடும், அது வெளியே வராது. அது வெளியே வராது. சோ மெயினா நான் ஆல்ரெடி வீடியோல சொன்ன மாதிரி இது வந்து நம்ம வீட்டுக்கு வைக்கிற ராக்ஸ். ஆமாமா, வீட்டுக்கு வீட்டுக்குலாம் வைக்கிற ராக் மாதிரி. இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஆர்டரா சும்மா வீட்டுக்காக எடுத்துக்கிட்டாங்களா? அது கடையை கொடுக்கலாமா, வீட்டுக்கு கொடுக்கலாமா? அது இண்டஸ்ட்ரியல் ஓவராலா இண்டஸ்ட்ரீஸ் வேணும்னாலும் இந்த மாதிரியான ராக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. நான் ஆல்ரெடி காமிச்ச அந்த ராக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன ராக்ஸும் பண்ணி கொடுப்பாங்க. இது கபோர்டு. இந்த கபோர்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல யூஸ் பண்ற வார்ட்ரோப். இதோட ரேட் என்ன ப்ரோ? அவருக்கு தான் தெரியும். ரேட் வந்து நான் கேட்டு சொல்றேன். அதுக்கு போய் ரேட் கேட்போம். வெளியே என்ன இல்லை இங்கே இல்லையா? சரி, ஓகே. இது போக வேற என்ன ப்ரோ மிஷின் இருக்கு? இது போக அது வேற. நீ வந்து என்ன ஐடியால அதை கேட்கறேன்னு எனக்கு தெரியும். ஆக்சுவலா காத்து எடுத்தா புக்குன்னு அது இண்டஸ்ட்ரி இருக்கு, தம்பிக்கு பார்த்து விளையாடணும், அது அதுக்காக தான் கேட்கறான் இல்லையா ப்ரோ? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீட்டினுடைய இன்டீரியர்ஸ் ஒர்க் ஆகட்டும், இல்லை ஒரு கபோர்ட் ஆகட்டும், என்னவா இருந்தாலும் இவங்க மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது டைம் சேவ் ஆகும். ஒரு வீட்டினோட இன்டீரியர் முடிக்கிறதுக்கு 5 நாள் சொல்றாங்கன்னா இங்க வந்து 3 நாள் 4 நாள்லயே முடிக்கணும். இந்த மாதிரி அப்பப்போ வேலை செஞ்சு காத்தடிச்சுக்கலாம். ஆமாவா? ஆமாங்க. சும்மா இல்லை பாத்தீங்கன்னா
சும்மா காமிச்சேன், ஜஸ்ட் என்ன ஏதுன்னு காமிச்சேன். இது நல்லா இருக்கு. பார்க்குறவங்க தான் நான் ட்ரையர் அடிக்கிறேன்னு நினைச்சிருவாங்க. ட்ரையரே அடிக்காமல் இந்த ஏரை வச்சு மண்டையை நிறுத்திடலாம் போல். ஆக்சுவலாக பார்த்துருப்பீங்க, இது இல்லை, நாங்கள் இந்நேரம் சொன்ன வீடியோஸில் சொன்ன டீட்டெயில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இந்த டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ப்ளஸ்ஸாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சிங்கன்னா இந்த இன்டீரியர் ஒர்க்கை வந்து ரொம்பவே கம்மியாக ஸ்பீடு, அதாவது எப்படி சொல்கிறது, டைம் வைஸ் ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இருக்கும் சொன்ன மாதிரி. பட் டைம் சேவ் வந்து ரொம்ப நடக்கும் இந்த பிஸ்னஸ்னால, இந்த ஒர்க்னால. ஸோ கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் திருமலா இன்டீரியர். எங்கே லொக்கேட் ஆயிருக்கு? நல்லாம்பலத்தில். எப்படி வரணும் தெரியாது. நல்லாம்பலத்தில் சோப் கம்பெனிலேருந்து வரணும், லெஃப்ட் எடுத்து வரணும். எந்த சோப் கம்பெனி? நல்லாம்பலம் சோப் கம்பெனியில். தப்பாக சொல்கிறான், நம்பாதீங்க. இவன் எப்போ அட்ரஸ் சொன்னாலும் அவன் தப்பாக தான் சொல்கிறான். ஆக்சுவலாக நம்ம மணிகாரம்பாளையம் கேம்ஃபோர்ட் ஸ்கூலுக்கு நேர் ஆப்போசிட் கட்டில் உள்ளே வந்தீங்கன்னா கோல்டன் திருமலா லொக்கேட் ஆயிருக்கு. நான் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அவங்களோட இன்ஸ்டா ஐடியும் மென்ஷன் பண்ணுறேன், ஃபேஸ்புக், யூடியூப் சேனல் எல்லாமே நான் இதில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அவருடைய நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. ரன்னிங் நாங்கள் இங்கே வந்தப்பவே பார்த்தீங்கன்னா எத்தனை ஒர்க்ஸ் போயிட்டுருக்குன்னு பாருங்கள். நாங்கள் எடுக்கிறக்கே ரொம்பவே எப்படி சொல்கிறது, அவர் கொஞ்சம் கசகசன் இருக்குது ப்ரோ, எடுக்கிறீங்களா அப்படின்னு தான் கேட்டார். நாங்கள் தான் இல்லை பரவாயில்ல ப்ரோ, ஏன்னா நம்ம ஒன்றும் புதுசாக பண்ணல, இவ்வளோ ஒர்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதை வந்து நம்ம அப்படியே காட்டுவோம், காட்டினாதான் வந்து வரவங்களுக்கு தெரியும் என்னென்ன பண்ணுறீங்க. ஏன்னா நம்ம புதுசாக பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இவங்க ரொம்ப நாளாக நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களும் உங்களுக்கு ஒரு பெட்டர் ப்ரைஸில் நல்ல ஒரு ஒர்க்கை பண்ணி கொடுப்பாங்க. என்னடா ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, குவாலிட்டி இதாக இருக்குமா அப்படின்லாம் நினச்சிட வேண்டாம். உண்மையாகவே நீட்டாக பண்ணி கொடுக்குறாங்க ஒர்க்கை. என் ஃப்ரெண்டுக்கு நான் சர்ச் பண்ணேன் பர்சனலாக, அவர் நல்ல ஒரு ரிவ்யூ தான் எனக்கு கொடுத்தாரு, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு vlog இது பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மெயினாக இதுக்கு வந்து இந்த பேஸ்ட் ஒட்டி ஜாப் ஒர்க் அதெல்லாமே நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சீட் ஓட்டுறது அது எல்லாமே இவங்க வந்து ரொம்பவே ஜாப் ஒர்க்லாம் கம்மி இதில் பண்ணிட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் ஆர்டர்ஸ் பண்ணுறாங்க, கமர்ஷியல் பர்பஸ், உங்கள் வீட்டுக்கு என்னவா இருந்தாலும் பண்ணுறாங்க. என்ன ஆர்டர்ஸாக இருந்தாலும் இன்டீரியர்னு போயிட்டீங்கன்னா எல்லாமே பண்ணுவாங்க. நீங்கள் தாராளமாக உங்களை கான்டாக்ட் பண்ணி பேசலாம். இவங்களுடைய டீட்டெயில்ஸ் அட்ரஸ்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவ் vlog-ஆ இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை என்டர்டைன்மெண்ட்டும் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் நடுவில். ஸோ இனிமேல் பெட்டராக நாங்கள் வீடியோஸ் கொடுக்குறோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அது பண்ணாத இவன் வந்து என்னை வேற ஒரு பிரச்சனையில மாட்டி விடுறதுக்கு பார்க்குறான். அது நடக்காது, இப்படியாமல்ல. சரி ஓகே, நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, அந்த அப்டேட்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து பார்க்குறக்கு ஒரு பெரிய ட்ரிப் ஒன்று அடுத்து இருக்குது. அது எல்லாமே நீங்கள் பார்க்குறக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.